தேர்தல் சரவெடி. ஸ்ட்ராங் ரூம் சிசிடிவி கேமராக்கள் பழுதாகாமல் இருக்கவும், மின் இணைப்பு தடைபடாமல் இருக்கவும் இன்வெர்டர், ஜெனரேட்டர் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி தெரிவித்தார். இது மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செய்யும் பொழுது நீங்கள் வந்து அந்த இன்வெர்டர் அண்ட் ஜென்ரேட்டர் இது ரெண்டுமே பொருத்தணும். ஏன்னா இப்போ ஒரு கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் சிசிடிவி ஆப்வியஸ்லி வேலை செய்யாது. ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது தேர்தல் அதிகாரிகள் ஏன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் 40 இடங்களில் தான் இதை வைக்கிறாங்க. ஸோ இந்த 40 இடங்களில் ஒரு இன்வெர்ட்டரு, ஒரு ஜென்ரேட்டர் அப்படின்றது ஒரு 1.5 மாதத்துக்கு வைக்கிறதுன்றது தேர்தலுக்கு எவ்வளவோ செலவு செய்கிறார்கள். இதையும் சேர்த்து செய்தால் அந்த சந்தேகமும் கூட எதுவும் இல்லாமல் நீங்கள் நீங்குது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் மையங்களில் நிகழும் குளறுபடிகள் களையப்பட வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை வாக்கு எண்ணும் மையங்கள் பாதுகாப்பாக இருப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய மண்ணில் RSS சித்தாந்தத்திற்கு இடமில்லை என்றும் இந்தியா கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் கைப்பற்றும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். நிராகரிக்கப்பட்ட பிரதமராக மோடி இருக்கிறார். தமிழ்நாட்டில் வேண்டாம் மோடி என்ற கோஷங்கள் எழுந்து வந்தது. அதே போன்ற வட மாநிலங்களிலும் இப்பொழுது வேண்டாம் மோடி, நிராகரிக்கப்பட்ட பாஜக என்ற கோஷம் எழுந்து வருகிறது. ஆகவே 400 தொகுதிகள் மேல் இந்தியா கூட்டணி பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறும். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை ஜூன் 1ஆம் தேதி நடத்தக்கூடாது என்றும் வெப்பம் தணிந்த பின் நடத்த வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆபாச வீடியோ விவகாரத்தில் ஹாசன் தொகுதி MP பிரஜ்வல் ரேவண்ணா கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் குமாரசாமி அறிவித்துள்ளார். 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த விவகாரத்தில் MP பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்யுமாறு கர்நாடக DGPக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என நாட்டு மக்களுக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். மக்களவைக்கு நடைபெறவுள்ள 3ஆம் கட்ட தேர்தலில் போட்டியிடும் 244 வேட்பாளர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைக்கு 2 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் 3ஆம் கட்ட தேர்தல் வரும் மே 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. அசாம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 94 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. குஜராத்தில் 26 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக மே 7ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. 3ஆம் கட்ட தேர்தலில் போட்டியிடும் 1352 வேட்பாளர்களின் தேர்தல் பிரமாண பத்திரங்களை ஜனநாயக சீர்திருத்த சங்கம், தேசிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு ஆகியவை ஆராய்ந்ததில் 244 பேர் மீது குற்ற வழக்குகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதில் 172 பேர் மீது தீவிர குற்ற வழக்குகளும், 24 பேர் மீது கொலை முயற்சி வழக்குகளும், 5 வேட்பாளர்கள் மீது கொலை வழக்குகளும் உள்ளதாக கூறப்படுகிறது. வேட்பாளர்களில் 392 பேர் கோட்டீஸ்வரர்கள். இவர்களது சராசரி சொத்து மதிப்பு 5.5 கோடிக்கும் அதிகம். அதிகபட்சமாக தெற்கு கோவா பாஜக வேட்பாளர் பல்லவி ஸ்ரீனிவாஸ் டெம்போவின் சொத்து மதிப்பு 1361 கோடி. அடுத்த இடத்தில் 424 கோடி சொத்துகளுடன் பாஜக வேட்பாளர் ஜோதிராதித்ய சிந்தியா உள்ளார். 639 வேட்பாளர்கள் 5 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள். 411 வேட்பாளர்கள் 25 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. 41 முதல் 60 வயதுக்குட்பட்டவர்களாக 712 வேட்பாளர்கள் உள்ளனர். 1352 வேட்பாளர்களில் 123 பேர் மட்டுமே பெண்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.